இன்னைக்கு உஜ்வாலா திட்டத்தில் ஏழை எளிய மக்கள் வந்து கேஸ் இணைப்பு இல்லாமல் நீ விறகு சமைச்சிட்டு இருக்காருன்னா பாரத நரேந்திர மோடி அவர்கள் உஜ்வாலா திட்டத்தை கொண்டு வந்தார். இந்த உஜ்வாலா திட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த 500 ரூபாய் தான் நார்மலாக நம்ம வீட்டில் 950 ரூபா போட்டு வாங்கினாங்கன்னா இந்த உஜ்வாலா திட்டத்தில் வந்து பயன்படுற பார்த்தீங்கன்னா வெறும் 500 ரூபா தான் கொடுத்து வாங்கிட்டு ஏழை எளிய மக்கள் கொடுத்துருக்காங்க. ஆனால் மக்கள்கிட்ட வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கட்சியில் உள்ளவங்க நம்ம மக்கள்கிட்ட போய் அந்த ரேஷன் கார்டு ஆதார் கார்டெலாம் வாங்கி கொண்டு போய் நாம் இன்னும் மக்கள்கிட்ட போய் நம்ம கேஸ் கம்பெனியில் கொடுத்து இந்த உஜ்வாலா திட்டத்தை நம்ம இன்னும் நிறையா சேர்க்க வேண்டியது நிறைய இருக்குது. அது மாதிரி நம்ம கொண்டு போய் சேர்க்கணும். அடுத்து ஆவாஸ் யோஜனா வீடு கட்டுற திட்டம். இந்த 10 வருஷமாக பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடி அவர்கள் வந்து ஒரு வீடு கட்டுறதுக்கு 2,10,000 ரூபா கொடுத்தார். முதல் 4 தவணை ஆகும் 2,10,000 ரூபா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த முறை 11வது முறையாக 3வது முறையாக ஆட்சியில் அவர் அமர்ந்த பிறகு அது வந்து 2,60,000 ரூபாய் உயர்த்திருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 8 மாதமாக இந்த திட்டம் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் செயல்பாட்டுக்கு வரல. இந்த எல்லா ஸ்டேட்லையுமே பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஜெயிச்ச உடனே 3ஆம் முறை ஜெயிச்ச உடனே இந்த திட்டத்தை நேரடியாக கொண்டு வந்துட்டார். தமிழ்நாட்டில் மட்டும் இன்ன வரையும் அந்த திட்டத்தை வந்து இப்போ வந்து 3ஆவது முறையை கொண்டு வர முடியல. பல பேர் வந்து வீட்டு கட்டணும்னு சொல்லி பேஸ்மெண்ட் வரையும் போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் அதை அதுக்கு அப்ரூவ் கிடைக்க மாட்டேங்குது. காரணம் என்னென்னா இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்து அவங்க ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. எப்படி விஸ்வகர்மா நம்ம கொண்டு வந்தால் தமிழ்நாட்டில் செயல்படுத்தவில்லையோ இந்த ஆவாஸ் யோஜனா திட்டத்தையும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க திட்டத்தை கொண்டு வந்து இந்த ஆவாஸ் யோஜனா திட்டத்தை பிரதமர் திட்டத்தை கொண்டு வர சேர்க்கவே இல்லை. ஆனால் இப்போ தான் அதை வந்து கணக்கு எடுத்துருக்காங்க. எப்படின்னா சிஸ்டம் வாரியாக இதுக்கு முன்னாடி திராவிட முன்னேற்ற கழகம் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம திட்டமாக இருந்தாலும் கூட அவங்க கிழக்கு பக்கமாக ஒரு வாசலை வச்சு ஒரு படம் எடுத்து இந்த 2,10,000 வாங்கிட்டு இருந்தான். அதே வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இன்னொருத்தர் இருப்பான். அதே வீட்டை வந்து மேற்கு பக்கமாக ஒரு வாசலை காமிச்சு ஃபோட்டோ எடுத்து பணம் வாங்கிட்டு இருந்தாங்க. கடலூர் ராமேஸ்வரத்தில் நிறைய வீடுகள் வந்து முறைகேடாக நடந்ததுனால தான் இந்த மாதிரி இந்த 6 மாதமாக இந்த திட்டம் வந்து தமிழ்நாட்டில் வந்து குறைவாக இருக்குது.